கீழே வச்சிரு. அபி வலி விடு, நான் டச் தரேன். அப்படி டச் கொடுக்கும்போது என்றைக்குமே இங்கே பிடிச்சி தான் டச் கொடுக்கணும். செஸ்ட் அடிக்கும் போது, ஷோல்டர் அடிக்கும் போது கீழே பிடிச்சி டச் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? செஸ்ட்டில் வச்சு இந்த இடத்த பிடிச்சி டச் கொடுக்குறோம் அப்படின்னம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பிடிக்கும் போது நம்ம டச் ஓவர் வெயிட்டாக இருக்கும் போது இப்படி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டக்குன்னு இப்படி விழுந்துடும். உங்களால் டச் இங்கே கொடுத்தோம்னா நம்மளால் பிடிக்க முடியாது தம்பிள்ஸை. இதே இந்த இடத்துல போது கை இப்படி சாய்க்கும் போது இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். ஓகேவா? எப்பொழுதும் டச் கொடுக்கும்போது இங்கே வச்சு தான் டச் கொடுக்கணும், இங்கே வச்சு கொடுக்கக்கூடாது. வெயிட் அடிக்கிறது நல்லது. வெயிட் அடித்தா தான் பாடி ஏறும். நமக்கு வர ஒருத்தருக்கும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஜிம்மில் என்ன ஆனாலுமே நான் தான் பொறுப்பு. வெயிட் அடிக்கிற மாதிரி இருந்தால் என்னை கூப்பிடுங்க. நான் இல்லை அப்படின்னா ட்ரைனர்ஸை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணி தர சொல்லுங்கள். ஜிம் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜிம் போயிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.